மக்களா நல்ல காலம் வருமோடா மக்களா உங்களுக்கு முன்ன உணவில்லாதே உடுத்தபடி இல்லாமே அம்மா பசி என்று அழைக்கிறீரே 10 மாதம் சுமந்து பெற்ற வயிறு பற்றி எரிகிறதா ராஜா உங்களுடைய பசியை பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டேனே நான் உங்க பசி நான் எப்படி ராஜா நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லி அனைத்தும் நாட்டு மக்களுக்கே கொடுத்துட்டாரு நான் பெற்ற 7 செல்வங்களை பார்க்கவில்லையே என் பிள்ளைகளை பார்க்கவில்லையே ராஜா மகனே ராஜா நீங்க அழாதீங்கப்பா உங்களுடைய பசி நான் போக்குறப்பா நீங்க அழாதீங்க ராஜா நான் பெற்ற ராஜா ராஜா பதிவுந்தன் பாதமே நாதா 12 வருடமா நம்மளுடைய நாடு பஞ்சமாகி நான் பெற்ற செல்வங்கள் உண்ண உணவில்லாதே உடுத்தபடி இல்லாமல் அம்மா பசி என்று அழைக்கின்றாரு நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பாருங்கள் திருமணம் முடிந்ததும் 12 ஆண்டு காலம் எப்படி அன்பு மனைவி நல்ல திகவோடும் குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து விட்டேனே 12 ஆண்டு காலம் மழை இல்லாமல் வறட்சி ஆனதால் நாட்டு மக்கள் அனைவரும் பசியோடு துடித்தார்களே இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசை மனம் தந்தாரே யானை மீதும் குதிரை மீதும் பொண்ணும் பொருளும் வாரி வாரி கொடுத்தாரே அந்த பொருள் எல்லாம் நான் மன்னன் கஷ்டப்படும் போது இந்த கஷ்டத்தில் உனக்கும் பங்கு என்று
அந்த பொன்பொருள் எல்லாம் நாட்டு மக்களுக்கே கொடுத்தோமே, அப்படி என்னுடைய பஞ்சம் போகவில்லை. நம்முடைய பெற்றோர் குழந்தைகள் பசியோடு துடிக்கின்றார்களே, என் செல்வனுடைய பசியை தீர்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே. என் குழந்தைகளை பசி என்னால் தீர்க்க முடியவில்லையே, என் குழந்தைகளை பசியை தீர்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே. தொட்டு தாலி கட்டும் பொழுது உடைய அண்ணனுக்கு உன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணி வராமல் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று வாக்குறுதி தந்தேனே. அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத பாவியாகிவிட்டேன். இங்க பாருங்க, திருமணம் முடிந்த நாள் முதலாகி என்னுடைய தாய் வீட்டிற்கு நான் சென்றதே கிடையாது. என் பிள்ளைகள் அழைச்சுக்கிட்டு என் தாய் வீடு சென்று என் பிள்ளைகளோட பசி எல்லாம் நான் போக்கிட்டு வரேங்க. என்ன வழி குட்டி அனுப்புங்களத்தான். எனது பசியோட துடிக்கின்ற நம்முடைய குழந்தைகளின் பசியை தீர்க்க வேண்டும் என்றால் உடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உடைய அண்ணன் வீட்டுக்கு செல்ல போகின்றாயா? தங்கா, திருமணம் முடிந்த இந்த 12 ஆண்டு காலம் உடைய தாய் வீட்டிற்கு நீ போனதே கிடையாது அம்மா. இப்படி வறுமையில் இப்படி பசியா நீ அங்கு சென்றா? ஐயோ, அதை தாங்க முடியாது என்றால் என்னால் அதை தாங்க முடியாது. வேண்டாமா, நான் சொன்னதை கேளுமா. கூலி வேலை செஞ்சாக்கணும் நம்முடைய குழந்தைகளின் பசியை தீர்க்கலாமா? வேண்டாமா, என் அண்ணன் வீட்டுக்கு நான் போகத்தான் போகிறேன். அத்தான், மனதில் கலக்கம் வேண்டாம், மன்னவா சென்று மாறி மாதினுக்கு மனதில் கலக்க வேண்டாம், மனதில் கலக்க வேண்டாம், மன்னவா சென்றுவாரே மாதனுக்கு விடை தருவீரா. மனதில் கலக்கம் வேண்டாம், மனதில் கலக்கம் வேண்டாம், மன்னவா சென்று வாரே மாதினுக்கு விடை தருவி. எனதுடனே பிறந்த எனது எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த தனதொரு கண்ணன் மனை தனதொரு கண்ணன் மனை தானே தானே மனதில் கலக்கம் வேண்டாம், மன்னவா சென்று வாரி மாதினுக்கு விடை தருவி. தங்கா, திருமணம் முடிந்த நாள் முதல் இது நாள் வரையிலும் என் வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாத மங்கையாக வாழ்ந்தாயே. நீ உடைய அண்ணன் வீடு சென்றால் உனக்கு நல்ல வரவேற்பு தான் கிடைக்குமா? உனக்கு மரியாதை கிடைக்குமா? நான் பலமுறை எடுத்து கூறியும் அண்ணன் வீடு செல்கிறேன் என்று கூறினாயே அம்மா. உடைய அண்ணன் தான் உன்னோடு பிறந்தவர். உடைய அண்ணியுமா? உடைய அண்ணி உனக்கு மரியாதை தருவாளா அம்மா? என் அண்ணியை பத்தி நீங்க தவறா பேசாதீங்க. என் அண்ணி தெய்வத்துக்கு சமமானவங்க. என் அண்ணியை நீங்க தவறா பேசாதீங்க. நான் பலமுறை எடுத்து கூறியும் இந்த வறுமையில் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு செல்றேன் என்று கூறுகிறாயே அம்மா. வேண்டாமா, நான் சொல்வதை கேளும்பா. நம்முடைய நாட்டிலிருந்து எப்படியாவது நம்முடைய குழந்தைகளை போறேன். எத்தனை முறை நான் எடுத்து கூறியும் அண்ணன் வீடு செல்கிறேன் என்று கூறுகின்றாயே. நல்ல தங்கா, போகத்தகாதடி மானே, போகத்தகதடி மானே,
வேண்டாம்மா, நான் சொல்வதை கேளம்மா. திருமணம் முடிந்த 12 ஆண்டு காலம் என் வார்த்தைய ஒரு வார்த்தை கூறாத மங்கையாச்சு வறுமை வந்து விட்டது என்று என்னான மாதாட துணித்து விட்டாயா? ஏழ்மை வந்து விட்டது என்று என்னோடு எதிர்த்து பேச துணிகின்றாயே. நான் சொல்றது கேளுமா, நம்முடைய குழந்தைகள் எப்படியாவது நாட்டிலிருந்தே காப்பாற்றலாமா? இத்தனை முறை எடுத்துரைத்தோம் என் அண்ணன் வீடு சென்றுத்தான் தீர்வன் என்று கூறுகின்றாயே. இத்தனை முறை எடுத்துரைத்தும் என் வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. என்ன செய்வது? விதி நம்முடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டதம்மா, விளையாடி விட்டது. பதி சொல்ல மாறாத பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நீ கூறும்போது உன்னையும் நம்முடைய பிள்ளைகளை நான் வழி கூட்டி அனுப்புறம்மா, நான் வழி கூட்டி அனுப்புறம்மா. வருகின்றது அம்மா, ஆகாத சகனமெல்லாம் வருகின்றது. அம்மா சகுனம் மனம் தடை செய்யுதே நேரா. சகுனத்தை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காது. என்னதான் தடங்கள் வந்தாலும் சரி, தாய் வீட்டுக்கு போக போறேன். என் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு நான் போகத்தான் போறேன். நீங்க வழிவிடுங்க. எடுத்துரைத்தோம் என் வார்த்தையை கேளாமல் அண்ணன் விட சென்றே தீர்வு என்று கூறுகின்றாயே. கொள்ளை கேளாய் கட்டிய கணவன் வேண்டாம் என்று பலமுறை எடுத்து கூறுகின்றேன். வேண்டாம்பா, வேண்டாம். பாருங்க, அழுது கொண்டு இருக்கும் எனக்கு ஆறுதல் வார்த்தை கூறினாலும் சரி, என் மனம் மாற போவது கிடையாது. என் பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு என் தாய் விட நான் போகத்தான் போறேன். கல்லானாலும் கணவன், புல்லானால புருஷன், தொட்டு தாலி கட்டிய கணவன் தான் கண் கண்ட தெய்வம் என்று மதிக்கும் நம்முடைய நாட்டில் என் வார்த்தைக்கே மறுவார்த்தை கூறுகின்றாயே. என்ன செய்வது? நம்முடைய விதி இதுதான். அதை மாற்ற யாரால முடியாது. அண்ணன் வீட்டிற்கு நம்முடைய குழந்தைகளையும் நீயும் செல்கிறேன் என்று பலமுறை எடுத்து கூறுகின்றாய். நீ சென்று வா. அங்குடைய அண்ணன் வீட்டில் உங்களுக்கு மரியாதை கிடைத்தால் என் முகத்தில் விழிக்கணும். அப்படி மரியாதை கிடைக்கவில்லை என்றால் என் முகத்தில் விழிக்கவே கூடாது. தந்தைக்குரிய வார்த்தையை கேட்டாயப்பா. நீ உன் தாய் வீட்டுக்கு போறடி. உன்னை நல்லபடியாக உபசரித்தால் என் முகத்தில் விழிக்க வேண்டும், இல்லை என்றால் என் முகத்தை விட பார்க்க வேண்டாம் என்று உன்னுடைய தந்தை வெறுத்து விட்டு செல்கின்றாரு. நான் எதற்காகப்பா என் தாய் வீட்டுக்கு போறேன்? உங்களுடைய பசி போக்குறதுக்கு தானே நான் போறேன். உன் தந்தை இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. நீங்க வாங்கப்பா, என்னோட நடந்து
வாங்கப்பா இன்னும் கொஞ்சம் இருங்கப்பா. அம்மா பிள்ளைங்கெல்லாம் பசியும் பட்டு ரொம்ப பசியா இருக்குது ராஜா. பசி நான் எப்படிடா போட்டு அம்மா பசி எடுக்குதுமா. அம்மா பசி புரி. அம்மா பசி பசிக்குதே அம்மா பசிக்குதே. நான் பெற்று சொல்லுங்களேன். எனக்கு பசிக்குதுமா, எங்களால நடக்க முடியலம்மா. எங்களுடைய கால்காரெல்லாம் சேர்ந்து போகணும்னு சொல்றீங்களேப்பா. பசித்த மக்களை பொறுத்து கொள்ளுங்கள், பழுத்த கனியை பறித்து தருகிறேன். பழுத்த கனியா கை காலாம் சோறுதம்மா. அம்மா சோறுதே கை கால் சோறுதே கை கால் சோறுதே. ஒரு சொந்தமாகிலும் இல்லையா? சோறுதே அம்மா சோறுதே. எங்களுக்கு பசு மயக்க காது அடைக்குதும்மா, குடிக்க தண்ணியாவது கொடுங்கன்னு கேட்கிறியப்பா. தவித்த மக்களை பொறுத்து கொள்ளுங்க, தாண்டி ஜீவனம் தாவி கழிக்கலாம். அருமை மக்களா